ஆனால் எந்தெந்த டயர்லாம் எந்த மாதிரி குவாலிட்டியாக இருக்கும், எவ்வளோ நாள் ஓட்டலாம், அந்த மாதிரி கொஞ்சம் சொல்லுங்கள். நியூவில் கேட்குறீங்களா புதுசா கேட்குறீங்களா? இல்லை புதுசாக ஓட்டுறது புதுசுனா எல்லா பிராண்டும் நல்லா தான் இருக்கும். நல்லா தான் இருக்கும். ஆமாம், பிரிஸ்டோன் காருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரிஸ்டோன் நல்லாயிருக்கும், மிச்லின் நல்லாயிருக்கும். அதே மாதிரி டூ வீலருக்கு பார்த்தீங்கன்னா எம்ஆர்எஃப் சிஎட் நல்லாயிருக்கும். ஒரு இதுக்கு ஒரு இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ இப்போ டி ப்ளஸ் டயர் வந்துருச்சு, முன்னாடி டீப் இருக்கும். டி ப்ளஸ் டயருக்கும் டீப்புக்கு என்னென்ன வித்தியாசம்? டியூப் ப்ளஸ்னால் உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் என்னன்னா, பஞ்சர் ஆனால் கூட காற்று அடித்து ரொம்ப தூரம் ஓட்டின்னு போகலாம். ஒரு 30 50 கிலோமீட்டர் ஓட்டலாம். அதுவே டியூப் டைப்னா அந்த ஸ்பாட்லேயே வந்து பஞ்சர் ஆயிடுச்சுன்னா எதுவும் பண்ண முடியாது. அது ஒரு பெனிஃபிட்டு. அது மட்டும் இல்லாமல் லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டியூப் டைப் தான், டியூப்லெஸ் கிடையாது. ஆமாம், டீப் டயர் தான். ஆமாம். லைஃப் இந்த பைக்குலாம் வண்டி ஓட்டுறாங்கல்ல, புது வண்டி இதனால தான் டயர் இருக்குன்னு சேஞ்ச் பண்ணணுமா? டைம் எத்தனை பைக்குக்குள்ள டயர்லாம் எத்தனை வருஷம் சேஞ்ச் பண்ணணும்? அப்படி வருஷம் கணக்குலாம் கிடையாது. இப்போ கேரண்டின்னு பார்த்தீங்கன்னா இப்போலாம் 5 இயர்ஸ் 3 இயர்ஸ்லாம் கொடுக்குறாங்க ஒரு சில கம்பெனி. ஆனால் எந்த ஒரு டயரும் அவ்வளோலாம் வரது கிடையாது. மினிமம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற டயர் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 6 மந்த்லேருந்து 1 இயர் தான் வருது. சில பேர் நார்மலாக யூஸ் பண்ணுறவங்க வந்து ஒரு 1.5 வருஷத்துலேருந்து 2 வருஷம் ஓட்டலாம். ரஃப் யூஸ் டெய்லி ஒரு 100 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டர் ஓட்டுறாங்க, அவங்களாம் 6 மந்த்துக்கு மேலே வராது. மற்றபடி டயர் நல்லா தான் இருக்கும் எல்லா கம்பெனியும். நம்ம யூசேஜை பொறுத்து தான் அதோட லைஃப், வேற எதுவும் இல்லை. இப்போ கார்னு வச்சுருக்கோன்னா, இப்போ டாக்ஸி ஓட்டுறவங்க, ஹோட்டலில் ஓட்டுறவங்க, அவங்கெல்லாம் எத்தனை வருஷம் கொஞ்சம் மாற்றலாம் நல்லா இருக்கும்? அவங்களுக்கெல்லாம் போயிடும் சீக்கிரமாகவே. ஆமாம், இப்போ காருக்கெலாம் வந்து இயர்ஸ் கேரண்டியே தர முடியாது. ட்ராவல்ஸ்லாம் ஓன் யூஸ் வண்டி வச்சுருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு கேரண்டி தரலாம். ட்ராவல்ஸ்லாம் வந்து இயர்ஸ் கேரண்டியே கிடையாது. ஏன்னா ஒரு காரு டயரோட வேல்யூ வந்து 40,000 கிலோமீட்டர் தான் ஓடும். அதுக்கு மேலே ஓடாது. அதுவே அலைன்மெண்ட்டு பேலன்ஸிங்லாம் கரெக்டாக பார்த்தா ஒரு 60லேருந்து நியூ வெஹிக்கிள் தான் 1 லேக் கூட ஓடும். அந்த 1 லேக்குன்றதே அவங்க 1 இயரில் ஓட்டிடுவாங்க, அதுக்குள்ளேயே ஓட்டிடுவாங்க. அதனால் அதெல்லாம் லைஃப் சொல்ல முடியாது. என்னங்க டயர்னா இப்போ செகண்ட் ஹேண்டில் வாங்கி நம்ம இது மாற்றின இந்த இதெல்லாம் மாற்றுறாங்கல்ல, செகண்டில் வாங்கி அந்த பல்லுலாம் செகண்டில் போடுறாங்கல்ல, அதுக்கு கெப்பாசிட்டிலாம் எவ்வளோ தான்? அதுக்கெலாம் நோ கேரண்டி தான். ஆமாம், ஃபஸ்ட்டு அந்த மாதிரி விற்கவே கூடாது, ஓப்பனாக சொல்கிறேன். இது கட் பண்ணாலும் கட் பண்ணிங்க, அந்த மாதிரி விற்கக்கூடாது. கொடுக்கறது கொஞ்சம் குவாலிட்டியாக கொடுத்துருங்க. செகண்ட் ஹேண்டில் கொடுத்தா கூட அதுதான் சொன்னேனே. டூ வீலருக்குனா சிஎட் எம்ஆர்எஃப் அப்போலோ அதெல்லாம் நல்லா இருக்கும். காருனா பிரிஸ்டோன் மிச்லின் எம்ஆர்எஃப்பும் நல்லா இருக்கும். ஆமாம், அதுதான் உங்களுக்கு நார்மல் வந்து உங்களுக்கு ஓன் யூஸ் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களாம் வந்து 2 வருஷம் ஓட்டலாம், 2-3 வருஷம், சில பேர் 5 இயர்ஸ் கூட ஓட்டலாம். ஏன்னா அவங்க சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு 6 மந்த் வெளியூர் போயிடுவாங்க, வண்டியை நிற்க வச்சுருவாங்க, அதெல்லாம் சொல்ல முடியாது. அதுவே ட்ராவல்ஸ்னால் உங்களுக்கு 1 இயர் கூட வராது, அவ்வளோதான். வெயில் காலங்களில் ரோட்டில் ஹீட்டில் அதிகமாக இருக்கும் டயரில். ஆமாம், அது எந்த மாதிரி டயர்லாம் கிடக்கும் வீட்டில் அப்படின்னு கிடையாது. உங்களுக்கு ஒரு புது டயர் மாற்றுறீங்க, இப்போ இந்த சீசன் மழை சீசனு, நெக்ஸ்ட் ஒரு 6 மந்த்தில் வெயில் டைம் வருதுன்னு வச்சுன்னா அந்த புது டயர் வந்து உங்களுக்கு அடுத்த சீசன் வரைக்கும் கூட போகும். அதே உங்களுக்கு ரொம்ப ஓல்டாக ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் டயருக்கு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பஸ்ட் ஆயிரும். அது பொறுத்து தான் லைஃப், வேறு எதுவுமே இல்லை.